கடகராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ல சூரியன் பகவான் இருக்காரு. ஸோ 2ல சூரிய பகவானோட அதிபதியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும், அதாவது நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் போய் அப்ளை பண்ணும்போது அதுக்கான முயற்சி ஈடுபடுவிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது வேலை பார்க்கணும், இல்லை கவர்மெண்ட் மூலயமா இப்போ நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறீங்க, ஸோ கவர்மெண்ட் மூலயமா அந்த வேலை ஆகணும்னாலும் இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் ஈடுபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்காரு. ஸோ தைரியமாக, ஏன்னா 3ல் கேது பகவான் இருந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது ஒரு பயம்ன்றது உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அறியாமல் ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் அதை பற்றி பயப்படாமல் நீங்கள் தைரியமாக ஒரு இடத்த அதாவது நீங்கள் ஒரு வேலையிலையும் சரி, உங்கள் மேலே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ மேலதிகாரிக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த யோசனையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் தைரியமாக நான் இந்த தப்பு பண்ணல சார், இது இப்படி தான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு வேலையில் நான் இருந்துகிட்ருக்கேன், என்னுடைய மேலதிகாரி புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, நான் சாப்பிட கூட டைம் இல்லாமல் நான் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன், பட் அவங்க பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வேலை பண்ணாலும் எனக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நான் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மனக்குழப்பம், மன கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாதமாக இது திகழறதுனால நீங்கள் என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும், அதாவது நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பண்ண விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாராட்டுக்கள் வரக்கூடிய மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது.